குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்னைக்கு விதை மரபு பெயர்கள் அண்டு வித்து மரபு பெயர்கள் அப்படி கூட சொல்லலாம். விதை மரபு பெயர்கள் அல்லது வித்து மரபு பெயர்கள். விதை மரபு பெயர் வித்து மரபு பெயர்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் சீடுன்னு ஒன்று இருக்கும். விதை இங்கிலீஷில் சீடு. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்களுக்காக சொல்கிறேன். இங்கிலீஷில் சீடு. தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைங்க தமிழ்நாட்டில் வேலை வேணும்னா தமிழில் டிஎன்பிசியில் 100 மார்க்குக்கு, அதாவது 100 கொஷின் இதை தான் கேட்பாங்க, தமிழில் தான் கேட்பாங்க. அதனால் என்ன தான் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் தமிழ் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்களுக்காக சீடுங்கிறது தான் ஒரு அடுத்த ஜென்ரேஷன். ஒரு பழம் பழுத்துருச்சு, அதிலேருந்து நம்ம சீடு எடுத்து போட்டால் அடுத்த ஜென்ரேஷன் வர மாதிரி. எப்படி மனிதர்களுக்கு குழந்தைகள் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க, அவங்களோட ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். இதேமாதிரி தான் விதை மரபு வித்து மரபுன்னு சொல்லுவோம். முதல் எதுக்கு விதை நம்ம இதை பார்க்குறோன்னு பார்ப்போம். ஆமணக்கு என்பது ஒரு ஆயில் தரக்கூடியது ஒன்று. சுருக்கமாக சொல்லணும்னா இதே விளக்கெண்ணெய், நம்ம வீட்டில் இருக்கலையே விளக்கெண்ணெய், அது ஆமணக்கோட சீடிலிருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த சீடு எப்படி சொல்கிறோங்கிறத பாருங்கள். ஆமணக்கோட விதையை முத்து என்று தான் அழைப்பார்கள். ஆமணக்கு முத்து அப்படின்னு அழைப்பாங்க. இது கடலில் கிடைக்கிற முத்து இல்லை, ஆமணக்கோட விதையவே நம்ம முத்துன்னு சொல்லுவோம். அடுத்து மிளகாய். எல்லோரோட சமையல் அறையிலையும் இருக்கும் மிளகாய். சுருக்கமாக சொல்லணும்னா ரெட் கலரில் இருக்கும். தெரியாதவங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்களுக்காக சொல்கிறேன். மிளகாய்ங்கிறத இங்கிலீஷில் சில்லின்னு சொல்லுவாங்க. மிளகாயோட விதையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வித்து என்று அழைப்போம். மிளகாய் விதைன்னு தான் சொல்லுவோம். பெரும்பாலும் இப்போ எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் குழந்தைங்க படிக்கிறதுனால சீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் மரபு வித்து என்று அழைக்க வேண்டும். மிளகாயின் விதையை வித்து என்று தான் அழைக்க வேண்டும். இதுதான் தமிழ் மரபு. இது சரியாக அழைக்க வேண்டும். ஆப்ஷனலில் கேட்கும்போது குழப்பமாயிடும், அதனால் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது நெல். இங்கிலீஷில் பேடி. அது எல்லார் வீட்லேயும் சமையலில் டெய்லியும் நம்ம, அதாவது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரைஸ் தான் அதிகம். ரைஸுங்கும்போது உங்களுக்கு தெரியும் அரிசி தமிழில். அது அரிசிக்கு முன்னாடி நெல்லாக இருக்கும். அந்த நெல்லை எப்படி சொல்லணும்னா நெல்மணிகள் என்று தான் அழைப்பார்கள். இப்போ கூட தஞ்சாவூர் பக்கம் போனோம்னா நெல்மணிகள் என்று தான் கிராமப்புறத்தில் இன்றளவும் அழைப்பாங்க. மற்றபடிக்கு நெல் மணி அதை நம்ம அரைச்சி தான் ரைஸாக வருது. அடுத்தது திணை என்பது சிறுதானியம். இது அதிக பேர் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. திணையோட விதையை விதைங்கிறது காமன் பெயர். திணையோட விதையை மணி என்று அழைப்போம். மணி. நெல்லை எப்படி நெல் மணின்னு அழைக்கிறோமோ அது மாதிரி திணையோட விதையும் திணை மணி என்று அழைக்கணும். அடுத்தது கொய்யா பழம். இது பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இப்போ இருக்கிற சீட்லெஸ் எல்லாம் விதை கம்மியாக இருக்கும். நாட்டு கொய்யா பழத்தை பார்த்திங்கன்னா விதையாகவே தான் இருக்கும். அதில் அதிகமான விதை இருக்கும். அதனால் இதை எப்படி கொய்யா பழத்தோட சீடு எப்படி சொல்லலாங்கிறத படிங்க. விதை. கொய்யா பழத்தின் விதையை டைரெக்டாக நம்ம விதைன்னே சொல்லலாம். கொய்யா பழத்தின் விதை என்றே அழைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். கொய்யா பழத்தின் விதையை விதை என்றே அழைக்கலாம். விதை அல்லது இங்கிலீஷில் சீடுன்னு சொல்லுவோம். கொய்யா பழத்தின் விதை என்று அழைக்கலாம். அடுத்தது வேம்பு. வேப்ப மரம் பார்க்காதவங்களே இருக்க மாட்டீங்க. வேம்போட விதையை
நம்ம எவ்வாறு சொல்லலாங்கிறத படிப்போம். எல்லா கிராமங்களிலையும் வேப்ப மரங்கள் இருக்கும். நன்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம். சரி, எப்படி படிப்போம் அதனோட விதையை? கொட்டை. கொட்டை என்று அழைக்கலாம் வேம்போட விதையை. விதை என்றும் அழைக்கலாம். ரெண்டு விதத்துலையுமே நம்ம அழைக்கலாம். கொட்டை, விதை இரண்டுமே நம்ம சொல்லி அழைக்கலாம் வேம்போடதை. அடுத்தது பப்பாளி. பப்பாளி விதையை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பது தான் இதில் உள்ள கேள்வி. பப்பாளி பழம் பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. நாட்டு பப்பாளியில் அதிகமான விதைகள் இருக்கும். பாதி பழம் வரைக்கும் விதையாகவே இருக்கும். அது கிட்டத்தட்ட அது ஒரு 1/4 கிலோ வெயிட்டே வரும். அந்த அளவுக்கு உள்ள விதை வச்சுருக்கோம். இதை எப்படி படிக்கலாங்கிறது படிப்போம். விதை என்றும் சொல்லலாம், கொட்டை என்றும் சொல்லலாம். பப்பாளிக்கு பெரும்பாலும் பப்பாளி விதைன்னு தான் சொல்லுவோம். கொட்டை என்பதும் உண்டு, மறந்துவிடக்கூடாது. அடுத்தது கத்தரி. கத்திரிக்காய் இது ஒரு வெஜிடபிள் இனத்தை சார்ந்தது. கத்திரிக்காய். கத்திரிக்காயில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அதனோட விதையை நம்ம எப்படி சொல்கிறோங்கிறத பார்ப்போம். கத்திரிக்காயோட விதையை விதை என்றே அழைக்கலாம். கத்திரிக்காவின் விதையை விதை என்றே அழைக்கலாம், வேறு பெயர் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது ஆப்ஷனலில் கொடுக்கும்போது தான் 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்தது சோளம். சோளம் ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது. உணவாகவும் பயன்படுத்துகிறோம். அண்டு தீவனங்கள், மாட்டுக்கு தீவனமாகவும் பயன்படுத்துகிறோம். சோளத்தின் விதையை மணி என்று அழைக்கிறோம். நம்ம சோளம்னு டைரெக்டாக சொல்லி பழகிட்டோம். ஆனாலும் அது மணின்னு தான் அழைக்கணும். அடுத்தது பாகல். பாகற்காய் தான். பாவக்காயின்னு வேறு நம்ம கிராமப்புறத்தில் சொல்லுவோம். பாகல். அடுத்தது பாகல், பூசணி. இது இரண்டுமே கொடி இனத்தை சேர்ந்தது. இது இரண்டுமே விதைகளை தரக்கூடியது தான். இது இரண்டையுமே நம்ம டைரெக்டாக அதுக்குன்னு பிரத்யேகமாக எதுவும் பேர் வைக்கல. அதோட விதைகளுக்கு விதை என்றே அழைக்கலாம். பாகல்காய்க்கும் பூசணிக்காய்க்கும் விதை என்றே அழைக்கலாம். அதுக்குன்னு எதுவும் பிரத்யேக பெயர்கள் கொடுக்கவில்லை, இல்லை. இப்பொழுது நமக்கு தேர்வுகளில் கேட்கும்போது டைரெக்டாக விதைன்னே அழைக்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது எல்லாரும் பார்த்த ஒரு மிக முக்கியமான பொருள், தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருள்னு கூட சொல்லலாம். சாப்பிட்ற சாக்லேட்டில் கூட கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டேஸ்ட்டுக்காக. இது என்னங்கிறத படிங்க. நிலக்கடலை. வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. வேர்க்கடலை தான் காமனாக சொல்கிறது. நிலக்கடலை நிலத்துக்குள்ளே விளையிறதுனால நிலக்கடலைன்னு சொல்லுவோம். வேரில் விளையிறதுனால வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். நிலக்கடலையின் விதையை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை படிக்கும். பருப்பு என்று அழைக்க வேண்டும். நிலக்கடலை பருப்பு அப்படின்னு தான் இப்போவும் சொல்லுவாங்க. கடைகளில் கேட்டிங்கன்னா கூட அப்படி தான் சொல்லுவாங்க. கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க சம்டைமு. நம்ம பருப்பு, நிலக்கடலையோட சீடை பருப்பு